எல்லாருக்கும் ஹாய் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஹாய். அண்ட் நீங்கள் என்னோடய சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு ரெகுலர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போகிறோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாமே பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய ஒர்க் இருக்குது, கொஞ்சம் அவங்க செக்கப்புக்கு அங்கே கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம், ஸ்டோர் கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸ் வாங்கணும் ஹோம்க்கு. ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம் எங்கெல்லாம் போகிறோன்றது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபுல்லாக அவுட்ஃபிட். இன்றைக்குள்ள அவுட்ஃபிட் இது தான் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிங்க் கலரில் செட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் அம்மா பாப்பா 3 பேர் தான் கிளம்புனோம். தாத்தா பாட்டி வந்து பைக்கில் போயிட்டாங்க. அவங்களுமே போகணும், ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் போயிட்டாங்க. பஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணோம். 9:30க்கு பஸ் ஸ்டாப் வந்தோம். 10:15 கிட்ட தான் பஸ்ஸே வந்துச்சு. மானி காண்டாயிடுச்சு, எப்படியோ பஸ்ஸு கிடச்சின்னு போயாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இது செகண்ட் பஸ், 2 பஸ்ஸு மாறணும் நாங்கள் அங்கே போகிறதுக்கு, ஜிஹெச் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் தான் வந்து செம்ம கூட்டம், அதனால் அதில் வீடியோ எடுக்க முடியாது. செகண்ட் பஸ்ஸில் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹை கிரவுண்டில் இறங்கி பாப்பாவுக்கு சொன்ன மாதிரி செக்கப் போயிருந்தோம். செக்கப் போயிட்டு தாத்தா டாட்டிக்குமே செக்கப் பார்த்து முடிச்சுட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது தாத்தா நான் உனக்கு பஸ் ஸ்டாப்பில் விட்டுறேன், பாப்பா ஃபஸ்ட்டு நடக்க வேணாம்னு அவங்க பஸ் ஸ்டாப்பில் எங்களை விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் அவங்க பின்னாடியே வந்தாங்க. அவங்களும் தான் வராங்க சரணா ஸ்டோருக்கு, பின்னாடியே வந்தாங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு பஸ் ஏறணுன்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பஸ் கிடச்சிச்சு ஈஸியாகவே. நாங்கள் வந்தோடனே கிடச்சி ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை வந்துருச்சு. அண்ட் பஸ் ஏறிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரணா ஸ்டோர் வந்துவிட்டோம். ஆக்சுவலி இது ரொம்ப நாள் கழித்து வரோம். ரொம்ப நாள் கழிச்சு தான், மாதம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு தான் வரோம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வருவோம். இப்போ இடையில வர முடியல, பாப்பாவுக்கு வச்சுட்டு அவளை வச்சுட்டு வர முடியல. போனோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சோறு போட்டாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் வந்து இந்த சாம்பார் ரைஸ் தான். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யாருனாச்சும் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்னு என்னன்றதை பார்த்துட்டு. அண்ட் சமோசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரைட் சிக்கன், ஜிகர்தண்டா அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்ப ஷாப்பிங் பண்ண போகலான்னு ஃபஸ்ட்டே வந்தோடனே ஷாப்பிங் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, ஃபீடிங் பாட்டில், வாட்டர் பாட்டில் இதெல்லாம். பட் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தனால எங்களால் சுத்தமாக பார்க்க முடியல. அப்புறம் இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தோம். சரி பாப்பாவுக்கு ஒரு பிளேட் வாங்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்த மேலே சீலிங் ஒர்க் பார்த்தனால ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பாக இருந்துச்சு. ஸோ வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளாசரி ஷாப்பிங் தான் வந்தோம். கீழே வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு நிறையா. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ், பாப்பாவுக்கு பிஸ்கெட், அப்புறம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு அங்கேருந்து பில் போட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பாப்பாவுக்கு வாங்காமல் போனால் எப்படி, அதனால் அவளுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ன்னு. இப்போ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொம்மையெல்லாம். அண்ட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கு இந்த கேட் ரொம்ப பிடிச்சிச்சு. பில்லு போட கூட கொடுக்கல, அவளுக்கு அதை வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் அவ்வளோதான், அங்கேருந்து கிளம்பியாச்சு முடிச்சுட்டு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிக்கு நம்புகிறேன். இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.